சாலமோனின் ஞான நூலின் வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 22 தொடக்கம் அதிகாரம் 8 இறைவசனம் 1 முடிய. ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது. தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது. நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது. மாசுபடாதது, வெளிப்படையானது. கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவிச் செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது, அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி வழிகின்றது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைப்படையா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாதது, அனைத்தையும் புதுப்பிக்கின்றது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகின்றது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகின்றது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்தினும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது. இரவுக்கு பகல் இடம் கொடுக்கின்றது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் 1 கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கின்றது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது சாலமோனின் ஞான நூலிலிருந்து இந்த வாசகம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வாசகம் ஞானம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஞானத்தினுடைய பண்புகள் அவை, ஞானம் எவ்வாறு செயல்படுகின்றது, ஞானத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன என்பது பற்றி எங்களுக்கு இந்த வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. மாணவர்களே, ஒரு முறை ஒரு சீடன் ஒருவன் தன்னுடைய குருவிடம் சென்று கேட்டானாம், குருவே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த குருவிடம் கேட்டபோது அந்த குரு அவனை பார்த்து கூறிய பதில் என்னவென்று சொன்னால், இன்பத்திலே நாங்கள் திகழ்கின்ற போது நாங்கள் வானத்தில் மிதக்காமலும், நாங்கள் துன்பங்களை எங்களுடைய வாழ்விலே சந்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்வின் கீழ்மட்டத்திற்கு நாங்கள் செல்லாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீடனுக்கு தன்னுடைய அந்த குரு கூறினாராம். அப்போது அந்த சீடன் அந்த குருவை பார்த்து, இவ்வளவு பெரிய ஞானத்தை நீர் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபோது அந்த குரு அந்த சீடனை பார்த்து, நான் இதை ஒரு கழுதையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கூறினார். என்னென்று சொன்னால், அந்த குரு அவனை பார்த்து கூறினார், நீ கழுதையை உற்று கவனித்திருக்கின்றாயா? இந்த கழுதை அழுக்கு நிறைந்த பொதிகளை சுமக்கின்ற போதும், மிகவும் தூய்மையாக்கப்பட்ட துணிகளை கொண்ட பொதிகளை சுமக்கின்ற போதும் ஒரே மனநிலையோடு தான் அது பயணிக்கின்றது. அது இரண்டுக்கும் வேறுபாடு காட்டுவதில்லை, மாறாக அது இந்த இரண்டையும் ஒரே நோக்கத்தோடு ஒரே பார்வையிலே தான் செய்கின்றது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் சரி, நாங்கள் கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற போதும் சரி, எங்களுடைய வாழ்வு என்பது சமநிலையாக இருக்க வேண்டும், ஒரே பார்வையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை அந்த குரு அந்த சீடனுக்கு கூறினாராம். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்வும் அப்படிப்பட்டதான். நாங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் சரி, கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிக்கின்ற போதும் சரி, நாங்கள் ஒரே மனநிலையோடு பயணிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய வாசகம் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. ஏனென்று சொன்னால், இவ்வாறு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஞானம் என்பதற்கு லத்தீன் மொழியிலே கூறுவார்கள் சப்பியன்சியா, அதாவது இது சப்பரே என்கின்ற ஒரு மூல மொழியிலிருந்து இது வருகின்றது. அதாவது இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், சுவைப்பது. யாரொருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வை மிக ஆழமாக அவனால் தான் நிச்சயமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி
நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் எங்களுடைய வாழ்வை சுவைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வின் அர்த்தங்களை நாங்கள் கண்டுணர வேண்டும். அவ்வாறு காணுகின்ற போது நாங்களும் நிச்சயமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் மாற முடியும். அறிவு, ஞானம் இது ரெண்டையும் நாங்கள் பார்க்கின்ற போது அறிவுக்கும் ஞானத்திற்கும் பல வித்தியாசமான வேறுபாடுகள் இருக்கின்றது. நாங்கள் இவை இரண்டையும் ஒன்றாக ஒப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவை நாங்கள் புத்தகங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஞானம் அப்படிப்பட்டது அல்ல. மாறாக இயற்கையிடமிருந்து நாங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்கின்றோம். எங்கள் அனுபவங்களின் ஊடாக நாங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்கின்றோம். இந்த ஞானம் உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அனைத்தையும் செய்யக்கூடியது. இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுக்கும் புத்துயிர் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. எவனொருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கொண்டு வாழ்கின்றானோ அவன் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அறிவை நாங்கள் பார்க்கின்ற போது அறிவு ஒரு குறுகிய வட்டத்திற்குட்பட்டது. நாங்கள் பல விடயங்களை எங்களுடைய அறிவினால், எங்களுடைய தேடல்களினால் புதிதாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஞானம் அப்படிப்பட்டதல்ல. மாறாக ஞானம் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. எங்களுடைய வாழ்வு முழுவதுமாக நாங்கள் இந்த ஞானத்தை அடைவதற்கு அனைத்து விதமான செயல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். யாரொருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனோடு ஒன்றித்து இறைவனோடாக தன்னுடைய வாழ்வை செலுத்துகின்றானோ அவன் நிச்சயமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டவனாக அவன் வாழ்கின்றான். இன்றைய வாசகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஞானம் என்பது ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கின்றது என்றால் அவ்வளவு தூரத்திற்கு ஞானம் அனைத்தையும் செய்யக்கூடியது. ஞானம் ஒன்றுதான், ஆனால் அதனால் அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கின்றது. ஞானம் என்பது ஒளியின் சுடராக இருக்கின்றது. கடவுளுடைய கரை படியாத கண்ணாடியாக இந்த ஞானம் திகழ்கின்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நாங்கள் இந்த ஞானத்தை அடைவதற்கேற்ற வழிமுறைகளை நாங்கள் செய்ய வேண்டும். பல வேளைகளிலே நாங்கள் இந்த வளர்ந்து வருகின்ற நவீன கலாச்சாரங்களுக்குள்ளும் அறிவியல் தொழில்நுட்பங்களுக்குள்ளும் நாங்கள் அகப்பட்டு நாங்கள் அறிவை தேடி செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அனைத்தையும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம். பல விடயங்களிலே நாங்கள் அறிவோடு மட்டும் நாங்கள் நின்று விடுகின்றோம். ஞானத்தை நாங்கள் தேடுவதை நிறுத்தி விடுகிறோம். ஞானம் என்பது நிச்சயமாக இந்த அறிவுக்கு மேலானது. உன்னுடைய வாழ்வை முழுமையடைய செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இந்த ஞானம் இருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிவிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நாங்கள் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞானம் அறிவிலும் மேலானது என்கின்ற அந்த உண்மையை எங்களுடைய வாழ்வாக்கி கொண்டு இறைவனோடு நெருங்கிய இந்த உறவை நாங்கள் வளர்த்து கொள்கின்ற போது நிச்சயமாக ஞானத்தை நாங்கள் அடைய முடியும். இன்றைய இந்த வாசகத்திலே சொல்லப்படுகிறது, ஞானம் என்பது கடவுளிடமிருந்து புறப்படுகின்ற ஆற்றலின் ஆவி. அதாவது இந்த ஆவியானவரை இந்த ஞானம் எங்களுக்கு குறித்து நிற்கின்றது. நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை நாங்கள் சொல்ல வேண்டும், எதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகின்றவராக இந்த ஆவியானவர் இருக்கின்றார். ஆகவே இந்த கடவுளின் ஞானமாக விளங்குகின்ற இந்த ஆவியானவரை எங்களுடைய வாழ்வாக்கி இறைவனோடு நெருங்கிய தொடர்பை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே இந்த ஞானத்தை உரிமையாக்கி கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்வை ஆண்டவரோடு பயணித்து நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய முழுமையை சுவைக்கின்ற மனிதர்களாக எங்களுடைய வாழ்வை மாற்ற தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.